அவங்க கூட ஒரு வகையில குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் வேண்டப்பட்டவங்க தான். டேய் பூமி, அவ அர்த்தமா தாண்டா கேக்குறா. சூசையை பத்தி நமக்கு தெரியும். ரொம்ப நாளா இங்க வேலை பார்க்கறான். தானா இப்ப வேலைக்கு சேர்ந்தவன். தப்பு பண்ணான்னு அர்த்தம் இல்ல. ஆனா பணம் காணங்கிறப்ப வேலை செய்யற எல்லாருமே பதில் சொல்ல வேண்டியதா தானே இருக்கு. இப்ப நம்ம சூசையை கேட்டோமா? அவனா சொல்றான்ல, அது அவனோட பெருந்தன்மை. சரி, இப்ப தனம் எங்க? ஏங்க, அஞ்சலி தான் ஏதோ சொல்றான்னா நீங்களும் அர்த்தம் இல்லாம அவ பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? தனம் நல்ல பொண்ணுங்க. அவளை விசாரிச்சா அவ என்ன நினைப்பா? தப்புங்க. ஆண்டி, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நீங்க ஒண்ணு அவங்கள விசாரிக்க வேண்டாம். சூசையை பார்த்து கேட்ட மாதிரி வேற யாராவது வந்தாங்களான்னு அப்படி ஏதாவது அவங்கள கேட்டு விசாரிங்க. இவ்ளோ நகையும் பணமும் போயிருக்கு, அப்படியே விட்டுற போறீங்களா? தனம், தனம், அவ எங்க இருக்கா? தனந்தா நைட்டே கிளம்பிட்டாளே. இல்லையே அத்தை, ராத்திரி நான் என் ரூம்ல இருந்தேன். குழந்தைங்கள அவங்க தான் பாத்துக்கிட்டாக. தனாக்காட்டு தான் குழந்தைங்கள விட்டுட்டு வந்தேன். இல்ல முத்தழகு, விடிய காலையில குழந்தைங்க அழற சத்தம் கேட்டு நான் ரூமுக்கு போனப்ப குழந்தைங்க தனியா தான் இருந்தாங்க. தனம் அப்ப அங்க இல்ல. என்னக்கா சொல்றீங்க? குழந்தைங்களை தனியா விட்டுட்டு தனம் ஏன் சொல்லாம போகணும்? அவங்க அப்படி போக மாட்டாக. என்கிட்டயும் சொல்லல, யார்கிட்டயும் சொல்லாம அவங்க எப்படி வீட்டை விட்டு போவாக? அண்ணே, அக்கா வீட்டுக்கு வரலையா? தோட்டத்துல மாடியில எல்லாம் பாத்தீங்களா? மா, தனம் இல்லைம்மா. காலையிலேருந்து நான் எல்லா இடத்தையும் கூட்டி பெருக்கி தொடச்சிட்டு இருக்கேன். தனத்தை நான் எங்கேயுமே பார்க்கலம்மா. ஒருவேளை கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களா? அது கூட சொல்லாம எங்க போவாங்க, அதுவும் மிட் நைட்ல? நான் சொன்னா நம்பல. இப்போ பணமும் நகையும் காணோம், தானத்தையும் காணோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க அஞ்சல? தனக்கா பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. இத நானா ஒண்ணும் சொல்லல. ஆனா சூழ்நிலைய வச்சு பாக்குறப்போ பேச்சி ஆண்டி பீரோல வச்ச 10 சவரன் நகையும் 10 லட்சம் பணமும் தானம் தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு தோணுது.